அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். ஒரு சின்ன குட்டி பதிவு தான், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போடுதேன். யூகே, யுனைடெட் கிங்டம், பிரிட்டிஷ், இங்கிலாந்து, அந்த நாட்டினுடைய பேரரசி அரியணையில் அமர்ந்திருப்பது போல ஒரு தோற்றம். ஒரு நாணயம் 250 ரூபா, செம்பு நாணயம். எல்லாமே 1967. இது நான் வாங்கினது இதை விட விலை கூட. இது என்கிட்ட ஏற்கனவே இருக்கிறதுனால கொஞ்சம் விலை குறைச்சி இது நாளையும் தள்ளிவிடுவோம், யாராவது இல்லாதவங்க வாங்கி அவங்களோட சேவிங்கில் வச்சுக்கிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி போடுதேன். 2வது எலிசபெத்து பின்னால் கொண்டை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம் பின்னால் பொறிக்கப்பட்டிருக்கும். 4மே நல்ல குட் கண்டிஷனான காயின். எலிசபெத் 2 1967 இயர் கீழே போட்டிருக்கும். கையில் சூலாயுதம் ஏந்திய ஒரு செங்கோல் போல் ஒன்று இருக்கும். பிரிட்டிஷ் இளவரசியும் கையில் சூலாயுதம் தான் வச்சுருக்காங்க. நம்ம ஊர் காவல் தெய்வம் மாதிரி, நாட்டுக்கே காவல் தெய்வம், உலகத்துக்கே காவல் தெய்வம் அவங்க. ஒரு 4 நாணயம் மட்டும் வச்சுருக்கேன். ரொம்ப சீப் ரேட்டில் கொடுக்கேன். இதை விலை ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுக்கேன். இது ஒரு ரேர் காயின் கேட்டகரி. இது அவ்வளோ எளிதில் உங்களுக்கு கரங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் எதிர்பார்த்து தேடி போனீங்கன்னா இதை வாங்கவே முடியாது. வர்ற சமயம் பிடிச்சி வச்சுக்கணும். சில நாணயங்களுக்கு அப்படி ஒரு மரியாதை உண்டு. வார சமயம் பிடிச்சி வச்சுக்கிடணும். இப்போ 86 ஹைதராபாத் 1 ரூபா மின்ட்டு என்கிட்ட 1-2 வந்து போய்கிட்டுமா இருந்துச்சு. இப்போ நான் அதை விடுறதில்லை. எங்கிட்ட கிடைச்சாலும் வாங்கி ஃபோல்டு போட்டு உள்ளே வச்சுக்கிடுவேன். அது என்றைக்கா இருந்தாலும் வேல்யூ. வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா 2500 ரூபா. நம்ம வெறும் 1000 தான் கொடுத்துட்ருக்கோம். அதுலேருந்து 50-100 குறைச்சி தான் வாங்கிட்டு இருக்கோம். அது என்றைக்கா இருந்தாலும் டிமாண்டு. செட் காயின் போடையிலையோ தனியாக போடையிலையோ அந்த மீண்டு கிடைக்காது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனதுக்கப்புறம் ஒரு இடத்துல 2 காயின் கிடைக்கணும், அதை விடக்கூடாது. வாங்கி சேவிங்ஸில் வச்சுக்கிடணும். அதுதான் பொக்கிஷம் உங்களுக்கு. நார்மலான நாணயங்கள் உங்களுக்கு பொக்கிஷம் கிடையாது. ரேர் கேட்டகரியில் உள்ள நாணயங்கள் தான் பொக்கிஷம். ஆனால் ஸ்கேரில் உள்ள ஐட்டம் சில சமயம் ரேராக மாறும். அப்போ உங்களுக்கு லக்கு. அப்படி இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கெல்லாம் உடனடியாக போகாது. அதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். அந்த நாணய கேட்டகரியில் இந்த நாணயம் உண்டு. இது 1967, 58 வருஷம் ஆச்சு இந்த நாணயம் வெளியே வந்து. வெறும் 250 ரூபா தான் ஒரு நாணயம். பெரிய 1 பென்னி, சின்ன 1 பென்னி வேறு. அது ரொம்ப சிறுசாக பொட்டு காயின் மாதிரி, நமக்கு ஒரு அரை பைசா இருக்குல்ல அது மாதிரி, ஒரு சின்ன 1 பைசா இருக்குல்ல அது மாதிரி இருக்கும். அதான் 1 பென்னி. இது பழைய காலத்து 1 பென்னி. இது இப்போ யூரோப்பியன் காயின்ஸ் ஃபுல்லாக வந்துருச்சு. ஆனால் இது எதிர்பார்த்தியானா நீங்கள் கிடைக்காது. நீங்கள் 2200 கொடுக்கணும். ஒரு காயினுக்கு 2200 கொடுத்தா தான் கிடைக்கும். இது நான் வலுக்கட்டாயமாக உங்கள்கிட்ட தரேன். சரி, ஒரு 4 நாணயத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தரேன். வேணுங்க வாங்கிக்கோங்க. இல்லைனா 1 மட்டும் வாங்கி உங்களோட சேவிங்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. 4 வாங்கினீங்கன்னா ஒரு கன்செஷன் கொடுக்கலான்னு பார்க்கேன். ஷிப்பிங் ஃப்ரீ. ஏன்னா அதுக்கு வேறு தனியாக ஒரு 50 ரூபா போடணுமா அப்படின்னு மனசு உழைவீங்க. அந்த 50 ரூபா நீங்கள் போட வேண்டாம், ஷிப்பிங் ஃப்ரீயாக பண்ணித்தரேன். இதுக்கு மேலே இதில் நான் ரேட்டு குறைக்கவோ வேறு சலுகைகள் செய்யவோ இயலாது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நண்பர்களே, அதாவது ஆனால் இந்த 2 வார்த்தையும் பயங்கரமான வார்த்தை, மோசமான வார்த்தை, ஆனால் நல்ல வார்த்தை. ஆனால் என்கின்ற 3 எழுத்தும் அதாவது என்கின்ற 4 எழுத்தும் வாழ்க்கையில் பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள், தமிழில் வார்த்தைகள். சென்டென்ஸ் கிடையாது, வேர்டு. பையன் எப்படி? பையன் நல்ல பையன், சூப்பர் பையன், எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது, நல்ல சம்பாத்தியம் பண்ணுறவன், அரசு ஊழியராக வேறு இருக்கான். ஆனால் இடையில கொஞ்ச நாள் ஒரு பிள்ளைய லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ விட்டுட்டான்னு நினைக்கேன். இப்போ திருந்திட்டான், நல்லவன் ஆகிட்டான். பொண்ணு கொடுக்க வரையும் ஓடி போயிடுவான். துண்டக்கானும் துணியக்கானும் ஓடி போயிடுவான், ஆஹா அப்படின்ட்டு. பொண்ணு எப்படி? சூப்பர் பொண்ணியா, அழகும் லட்சணமும் அம்சமும் சீதையே நடந்து வர்றது மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்கும்.
அப்படி சரஸ்வதி மாதிரி இருக்கும் அப்படின்னு வர்ணிப்பாங்க. முடி பின்னால் தரையத்தோடும் பார்த்துக்கோங்க. அவள் நடந்தாலே அழகு தான், அவள் சிரித்தாலே முத்து உதுறது மாதிரி இருக்கும். அப்படியா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் எதையும் நினைக்கி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் துணிஞ்சு எடுக்கலாம். என்ன இடையில ஒரு பையனை விரும்பினா இப்போ கிடையாது, இப்போ நிப்பாட்டிட்டா, இப்போ ஃபோனே தொடமாட்டான். 24 மணி நேரம் ஃபோனில் இருந்த இடையில நாங்கள் நல்ல பிள்ளை இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்பட்டோம். ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது, இப்போ ஃபோனே தொடமாட்டோம்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆனாலுங்கிற வார்த்தை வாழ்க்கையை சீர்குலைச்சிரும். பணத்தை மட்டுமே எதிர்பார்த்து எங்கேயும் எந்த விதமான சம்பந்தமும் வச்சுக்கிடாதீங்க. பணக்காரன்னு நினச்சி பொண்ணையும் கொடுக்காதீங்க, பணக்காரின்னு நினச்சி பொண்ணையும் எடுக்காதீங்க. ரெண்டுலேயும் உங்களுக்கு அடிதான் விழுமே தவிர நீங்கள் மீண்டு வர்றது கஷ்டம். ஒன்று ஈகோ, ரெண்டாவது அன்டிசிப்ளின். எல்லாரையும் சொல்லலை, அதுக்காண்டி எல்லோரும் நம்மளைத்தான் சொல்லுவாங்கன்னு நினச்சிடக்கூடாது. ஒவ்வொருத்தர் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். அவங்கவங்க மனசுக்கு அவங்கவங்க தெரியும். பணம், பொண்ணு, பொருள், வீடு, காரு, பங்களா எல்லாம் இருக்கும். நீங்கள் பொண்ணு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 24 மணி நேரம் போதையிலே எடுப்பான். அந்த பொண்ணு நீங்கள் கொடுக்காமலேயே ஒரு கிணத்துல கொண்டு போய் தள்ளி விட்டுடலாம். நல்ல இடம்னு கொடுத்து நாசமாக போனது தான் மிச்சம். அந்த மாதிரி சிலவங்க வாழ்க்கையில் நடந்து மிகவும் மன உளைச்சலை ஏற்படுத்தும். பெரிய பணக்காரங்க நினச்சி பொண்ணு எடுத்துடாதீங்க. விசாரிங்க, சொத்து இருக்கிறத விசாரிக்கிய, சுகம் இருக்கிறத விசாரிக்கிய, கடை இருக்கிறத விசாரிக்கிய, பேங்க் அக்கௌண்ட்டை விசாரிக்கிய, எத்தனை பவுனுன்னு விசாரிக்கிய. ஆனால் இதை போல் நீங்கள் விசாரிச்சிடலாம் ஈஸியாக. இன்னொரு மேட்டரை நீங்கள் விசாரிக்க முடியாது. அதையும் விசாரிக்கணும்னு சொல்லுதாங்க, எப்படி விசாரிக்கணும்னு தெரியல. அங்கேயும் நிறைய ஆயிரக்கணக்கான ஓட்டைகள் இருக்குது. அதனால் ஏழை எளிய பெண்ணாக இருந்தாலும், ஏழை எளிய மணமகனாக இருந்தாலும், நல்லவனா ஒழுக்கசீலனா ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய்க்கு உழைச்சி கஞ்சி குடிப்பானா, பொண்டாட்டி பிள்ளைகளை கடைசி வரைக்கும் நல்லா வச்சு காப்பாற்றுவானா, பிறர் வீட்டில் போய் மனைவியோ மக்களோ மகன்களோ ஒருவேளை சாப்பாட்டுக்கு கையேந்து விடாமல் பார்த்து கொள்வானா என்று யோசித்து நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக எடுத்து வைங்க. தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ நினைக்கல் ஆகாது. எதிலும் தோற்றுட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தோல்வியே வெற்றியின் முதற்படி. நீங்கள் கீழே விழுதுவது சகஜம், விழுந்தே கிடப்பது தான் மோசம். டப்புன்னு எந்திக்கணும், அடுத்த வேலையை பார்த்து போயிட்டு இருக்கணும். எதையும் நினச்சி வருத்தப்படாதீங்க. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்கிற பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு விஷயத்தையும் துணியுடன் எதிர்கொண்டு மீண்டு எழுந்து வெகுண்டு எழுந்து உங்களது வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக செம்மையாக கொண்டு சென்று வெற்றி பெறுவதற்கு எனது வாழ்த்துக்கள்.